Hello everyone. So in the video we are going to see a poem by Khalil Gibran, Your Children Are Not Your Children. So we'll see about the poet later. So we'll go directly into the poem. Your children are not your children. What could you infer by hearing the title? Your children are not your children. Say for example, 10 இயர்ஸாக வந்து ஒரு குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ சடனாக வந்து வேறு ஒரு பேரண்ட்ஸ் வந்து இல்லை இது எங்களோட குழந்த ஹாஸ்பிட்டலில் இதாகிருச்சு மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அவ்வளோ வருஷம் 10 இயர்ஸ் பாசத்தை கொட்டி வளர்த்த பிள்ளைய பார்த்துட்டு இது உன் பிள்ளை கிடையாது, திஸ் இஸ் நாட் யுவர் சைல்டு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் ஒரு பேரண்ட்டுக்கு? ஸோ that kind of feel the poet gives to the hearer. So இந்த poem வந்து அவர் எப்போ எழுதியிருப்பார் அப்படின்னா, there is the poet gives a background to this poem. ஸோ என்ன பேக்ரவுண்ட் அப்படின்னா, ஒரு லேடி வந்து she bears a child. ஸோ வந்து ப்ராஃபெட் கிட்ட, அதாவது தீர்க்கதரிசி, பின்னாடி நடக்க போகிறது ஃப்யூச்சரில் நடக்கிறத முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணுவாங்கள்ல, ஜோஷியர். ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்கிட்ட வந்து அவளோட சைல்டோட ஃப்யூச்சர் என்னவாக இருக்கும், வந்து சக்ஸஸை சந்திப்பானா, ஃபெயிலியரை சந்திப்பானா, எப்படிப்பட்ட லைஃப் லீட் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி கேட்க போகிறாங்க. ஸோ அப்போ அந்த மதருக்கு அந்த ப்ராஃபெட் கொடுக்குற பதிலாக தான் வந்து இதை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ திஸ் இஸ் நாட் ஒன்லி a message to the mother, to that particular mother, a general message to everyone, to every parent. Hello everyone. Stanza 1 of the poem. Your children are not your children. They are the sons and daughters of life's longing for itself. They come through you but not from you. And though they are with you, yet they belong not to you. So in the few lines மட்டும் first பார்க்கலாம். ஸோ your children are not your children. ஸோ அந்த ப்ராஃபிட் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களோட குழந்தைங்க நீங்கள் நினைக்கிறவங்க வந்து they are not really your children, they do not belong to you அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் என்ன? அந்த பேரண்ட் வந்து அதிர்ச்சியோடு கேட்டுட்டு இருக்கும்போது அவருக்கு ஆன்சர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் அந்த பிள்ளைங்க யாரோடது அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா, they are the sons and daughters of life's longing for itself. அது வந்து லைஃபோட, இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற லைஃபோட பியரிங் தான் வந்து தீஸ் சில்ட்ரன், சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தே கம் த்ரூ யூ பட் நாட் ஃப்ரம் யூ. ஸோ அவங்க வந்து உங்கள் மூலமாக வராங்க, ஆனால் உங்கள்கிட்ட இருந்தே வராங்க அப்படின்னு கிடையாது. யூ டோன்ட் ஓன் தெம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் தோ தே ஆர் வித் யூ எட் தே பிலாங் நாட் டு யூ. அவங்க வந்து என்ன தான் அவங்க கூடயே இருந்தாலும், சின்ன வயசுலேருந்தே நீங்கள் அவங்கள வளர்த்தாலும், தே டு நாட் பிலாங் டு யூ, அவங்க வந்து உங்களுக்கு சொந்தம் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸ் யூ வில் பி கிளியர், ஐ ஹோப். நெக்ஸ்ட் ஃபியூ லைன்ஸ், யூ மே கிவ் தெம் யுவர் லவ் பட் நாட் யுவர் தாட்ஸ். உங்களோட வந்து அன்பை வந்து நீங்கள் வந்து அவங்க மேலே வந்து பொழியலாம், பட் உங்களோட தாட்ஸை அவங்கக்கிட்ட வந்து என்ன பண்ண முடியாது, திணிக்க முடியாது. all individual have different feelings, different thoughts. எனக்கு ஒரு விஷயத்தில் இந்த ஒரு ப்ராப்ளமை நான் அனலைஸ் பண்ணுறேன் அப்படின்னா, my perspective will be different, and whereas my friend's perspective or my parents' perspective will be different. ஸோ நீங்கள் வந்து உங்களோட அன்பை தான் வந்து அவங்க மேலே காட்ட முடியும், உங்களோட தாட்ஸை வந்து நீங்கள் வந்து திணிக்க முடியாது. சே ஃபார் எக்ஸாம்பிள், பேரண்ட்ஸ் வந்து குழந்தை பிறந்த உடனே என் பிள்ளை வந்து கலெக்டர் ஆகிடுவான், என் பிள்ளை டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அதே ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள வந்து படிக்க வைப்பாங்க. நீட் எக்ஸாமுக்கு போய் ப்ரிப்பேர் பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இவன் இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு இது பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட தாட்ஸை வந்து என்றைக்குமே திணிக்க முடியாது. எவ்ரி இண்டிவிஜுவல் ஹேவ் தியர் ஓன் ஆஸ்பிரேஷன்ஸ். ஸோ அதை தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. உங்களோட அன்பை நீங்கள் வந்து பொழியலாம், ஆனால் உங்களோட தாட்ஸை அவங்களுக்கு வந்து என்ன பண்ண முடியாது, திணிக்க முடியாது. தே ஆர் டிஃப்ரெண்ட், தே ஆர் யூனிக், எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் யூனிக் அப்படிங்கிறாரு. ஃபார் தே ஹேவ் தியர் ஓன் தாட்ஸ். ஸோ அடுத்த லைன்லேயே அதுக்கு ரீசன் சொல்கிறாங்க, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தாட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யூ மே ஹவுஸ் தியர் பாடிஸ் பட் நாட் தியர் சோல்ஸ். ஸோ அவங்களுக்கு இருக்கிறதுக்கு அவங்களோட
ஃபிசிக்கலாக அவங்க இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு இடத்த வந்து ஒரு வீட்டை வந்து நீங்கள் பாதுகாப்பாக அவங்களுக்கு வச்சுருக்கலாம். பட் அவங்களோட சோல்ஸ்க்கு நீங்கள் வந்து அவங்களோட சோல்ஸ்க்கு நீங்கள் வந்து எந்த இடமும் நீங்கள் வந்து கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட், ஃபார் தியர் சோல்ஸ் டுவெல் இன் த ஹவுஸ் ஆஃப் டுமாரோ. ஸோ அவங்களோட சோல்ஸ், அவங்களோட ஆன்மா எங்கே தான் தங்குது? டுவெல்லிங் மீன்ஸ் லிவிங் பிளேஸ் தான் வந்து டுவெல்னு அர்த்தம். ஸோ அவங்களோட ஆன்மா எங்கே தான் தங்குது அப்படின்னா தே டுவெல் இன் த ஹவுஸ் ஆஃப் டுமாரோ. டுமாரோ ஹியர் ரெஃபர்ஸ் டு தியர் ஃப்யூச்சர். அவங்களோட ஃப்யூச்சரை தான் அவங்களோட சோல்ஸ் எங்கே தான் இருக்குது அப்படின்னா அவங்களோட ஃப்யூச்சரில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன் த அதர் சென்ஸ், இஃப் யூ டேக் இட் ஸ்பிரிச்சுவல், இட் லைஸ் டு த நெக்ஸ்ட் வேர்ல்ட், தட் இஸ் இன் ஹெவன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஐ ஹோப் யூ ஆர் கிளியர் வித் த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த ப்ராஃபிட் வந்து சொல்கிறாரு, ஜென்ரலி டு ஆல் த பேரண்ட்ஸ், யுவர் சில்ட்ரன் ஆர் நாட் யுவர் சில்ட்ரன், அவங்க வந்து தே பிலாங் டு லைஃப். ஸோ நீங்கள் அந்த லைஃபோட ஏக்கத்தினால பிறந்தவங்க தான் வந்து த சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காட் வந்து இது ஃபார் எக்ஸாம்பிள், காட் வேர்ல்டை க்ரியேட் பண்ணும்போது he created everything, first day, second day, third day எல்லாம் க்ரியேட் பண்ணார். பட் he was not satisfied. He was satisfied only when he created man in his own image. ஸோ அந்த 6th day மேனை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் he felt his creation complete. ஸோ அதான் அந்த செகண்ட் லைனோட அர்த்தம். இட் இஸ் இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து எதற்காண்டி இது பண்ணாங்க அப்படின்னா லைஃப் லாங்கிங் ஃபார் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கிட்டேருந்து அவங்க வந்தாலுமே தே டு நாட் பிலாங் டு யூ. உங்களோட அன்பை மட்டும்தான் அவங்க மேலே பொழிய முடியுமே தவிர உங்களோட தாட்ஸை திணிக்க முடியாது. பிகாஸ் தேர் தாட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட ஃபிசிக்கல் பாடி இருக்கிறதுக்கு தான் நீங்கள் வந்து ஒரு வீட்டை கட்டி கொடுக்க முடியுமே தவிர அவங்களோட சோல்ஸ் வந்து உங்ககிட்ட தங்காது, நீங்கள் இருக்கிற இடத்துல தங்காது. பிகாஸ் அவங்களோட சோல்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா அவங்களோட ஃப்யூச்சரை நோக்கி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ திஸ் cannot visit, not even in your dreams. You may strive to be like them, but seek not to make them like you. For life goes not backward, nor tarries with yesterday. So in the few lines வந்து பார்க்கலாம். ஸோ which you cannot visit. ஸோ அந்த ப்ராஃபிட் வந்து அந்த பேரண்ட் கிட்ட வந்து என்ன சொல்கிறாரு, அந்த லேடிக்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவங்க சோல் தங்கியிருக்கிற இடத்த நீங்கள் வந்து விசிட் பண்ணவே முடியாது. நாட் ஈவன் இன் யோர் ட்ரீம்ஸ். உங்கள் கனவுல கூட அவங்களோட டுவெல்லிங் பிளேஸை வந்து அவங்களோட ஆன்மா வாழ்கிற இடத்த வந்து நீங்கள் விசிட் பண்ணவே முடியாது. நாட் ஈவன் இன் யோர் ட்ரீம்ஸ் அப்படிங்கிறாரு. யூ மே ஸ்ட்ரைவ் டு பி லைக் தெம், பட் சீக் நாட் டு மேக் தெம் லைக் யூ. நீங்கள் வந்து அவங்கள மாதிரி வாழணும் அப்படின்னு, ஸ்ட்ரைவிங் மீன்ஸ் ஒர்க்கிங் ஹார்ட். நீங்கள் வந்து அவங்கள மாதிரி மாறணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், முயற்சி எடுக்கலாம். பட் சீக் நாட் டு மேக் தெம் லைக் யூ. பட் அவங்க உங்களோட வழியில் வரணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ திஸ் ஹியர் இன் த சென்ஸ், உங்களோட தாட்ஸே அவங்களுக்கு திணிக்காதீங்க. நீங்கள் டாக்டர் ஆகணும்னு நினச்சி அதே ஃபோர்ஸை வந்து அவங்களுக்கு திணிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. ஃபார் லைஃப் கோஸ் நாட் பேக்வேர்ட், நாட் டேரிஸ் வித் எஸ்டர்டே. ஏன்னா வந்து லைஃப் வந்து பின்னோக்கியே வந்து அது போகிறது கிடையாது, அது வந்து பாஸ்ட்லேயே இருக்க போகிறது கிடையாது. நார் டேரிஸ் வித் எஸ்டர்டே, அது வந்து டேரி அப்படிங்கிறது வெயிட்டிங் அப்படின்னு சொல்ல அர்த்தம். நேற்றோடையே வந்து அது வந்து ஸ்டாப் ஆகி போகல, அதோட டைம் வந்து ஸ்டாப் ஆகி போகல. பாஸ்ட் அதுக்குன்னு ஒரு ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். லைஃப் வந்து பாஸ்ட்லேயே நின்று போகிறல, அதுக்கு ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. யூ ஆர் த பவுஸ் ஃப்ரம் விச் யுவர் சில்ட்ரன் ஆஸ் லிவிங் ஆர். ஸோ இதில் வந்து ஒரு கம்பேரிசன் சொல்லியிருக்காங்க. பேரண்ட்ஸை வந்து பவுக்கு கம்பேர் பண்ணியிருக்காங்க, அண்ட் சில்ட்ரனை வந்து ஆரோவுக்கு கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் த ஆர்ச்சர் சீஸ் த மார்க் அப்பான் த பாத் ஆஃப் த இன்ஃபினிட். ஸோ நீங்கள் வந்து வெறும் அந்த பவு மட்டும்தான், அதை செயல்பட தூண்டுற ஆர்ச்சர் யார் அப்படின்னா காடு தான். அவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஹீ பென்ஸ் யூ, உங்கள் மூலமாக வந்து உங்களோட குழந்தைங்களை வந்து ஃப்யூச்சரை பார்க்க வைக்கிறது காட் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். சில்ட்ரன் வந்து ஆரோஸு, பவு வந்து யார் அப்படின்னா பேரண்ட்ஸு. ஸோ அந்த பவ்வை பென் பண்ணி சில்ட்ரனை வளர்த்து ஒரு பெரிய ஆள் ஆக்குறது யாரோட கையில் இருக்குது? ஆர்ச்சரோட கையில் இருக்குது.
ஸோ அவருக்கு தான் வந்து அவங்களோட இன்ஃபினிட் பாத் என்னங்கிறது தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் ஹி பென்ஸ் யூ வித் இஸ் மைட். ஸோ அவரோட பவர், மைட் அப்படிங்கிறது ரெஃபர் பண்ணது பவர். அவரோட பவரை வச்சு உங்களை வந்து வளைத்து அவங்கள வந்து என்ன பண்ண வைக்கிற அந்த ஆரோஸை வந்து ஸ்பீடாகவும் ஃபாராகவும் வந்து அவங்களோட கோலை ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ அதில் வந்து உங்களை ஒரு டூல் மாதிரி தான் இது பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதில் வந்து உங்களுக்கு சஃபரிங்ஸ் வரும். we can even know from our life, நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து நம்மளை வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ தட் the poet refers here. ஸோ அந்த சஃபரிங்ஸ்லாம் அண்டர்கோ பண்ணி உங்கள் பிள்ளைங்கள ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு தான் நான் வந்து உங்களை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ they are not your children, they are God's children அப்படின்னு சொல்கிறார். they are God's children அப்படிங்கிறாரு. let your bending in the archer's hands be for gladness. gladness means happiness. ஸோ the poet வந்து அந்த ப்ராஃபிட் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த உங்களை வந்து வளைச்சி கஷ்டப்படுத்துவார்ல, அந்த பெயின்ஸ்லாம் வந்து அண்டர்கோ பண்ண வைப்பார்ல காடு. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து சந்தோஷத்தோடயே அந்த பெயின்ஸை வந்து அண்டர்கோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. for even as he loves the arrow that flies. ஸோ even the God loves you as well as your children. நீங்கள் பெற்ற குழந்தைங்களையும் அவர் வந்து நேசிக்கிறார். ஈக்குவலாக he loves everyone அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த ஆரோ வந்து தூரமாக பறந்து போனாலுமே வந்து he will take care, he will catch hold of them அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ he loves also the bow that is stable. ஸோ ஸ்டேபிளாக இருக்கிற பவ்வாகிய உங்களையும் வந்து நேசிக்கிறாரு. as well as பறந்து உயர இடத்துக்கு போகிற உங்களோட பிள்ளைங்களையும் நேசிக்கிறாரு. ஸோ இந்த ஸ்டான்ஸா மூலமாக அந்த பாய்ட் வந்து என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, உங்களோட தாட்ஸை வந்து உங்களோட பிள்ளைங்க கிட்ட திணிக்காதீங்க. உங்களோட பாஸ்ட் லைஃபே வச்சு அவங்க பிள்ளைங்களோட ஃப்யூச்சரும் இப்படி தான் இருக்கணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஹீ லவ்ஸ் போத். உங்களையும் நேசிக்கிறார், பேரண்ட்ஸாகி உங்களையும் நேசிக்கிறார், சில்ட்ரன்ஸையும் நேசிக்கிறார். தே டு நாட் பிலாங் டு யூ, எவ்ரி ஒன் பிலாங்ஸ் டு God அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஸ்டான்ஸா 2 ஆஃப் your. Some information regarding the poet Khalil Gibran. ஸோ அவரோட டைம் பீரியட் பார்த்தோம் அப்படின்னா 1883லேருந்து 1931 வரைக்கும் வாழ்ந்த ஒரு poet. he was also a visual artist. ஸோ ஃபிலாசபராகவும் கன்சிடர் பண்ணுறாங்க. பட் he rejected that he was not a philosopher. ஸோ இவர் பிறந்தது வந்து லெபனான் அப்படிங்கிற ஒரு பிளேஸு. இட் இஸ் இன் சிரியா. ஸோ அங்கே வந்து ஹிஸ் ஃபாதர் வாஸ் அ டேக்ஸ் கலெக்டர். ஸோ அம்மாவுக்கு அப்பாவுக்கும் பிரிவினை ஏற்பட்டதால் ஹிஸ் மாம் டுக் ஹிம் டு அமெரிக்கா. ஸோ பாஸ்டனில் வந்து வாழ்ந்தாங்க. ஸோ அங்கே தான் he got educated. and his mom worked as a seamstress. seamstress அப்படின்னா டெய்லர் மாதிரி ஒரு ஜாப் தான். ஸோ he was famous for his great work, The Prophet. ஸோ அது வந்து 1923ல் லண்டனில் பப்ளிஷ் ஆகிருக்கு. இட் வாஸ் translated into more than 100 languages. ஸோ அந்தளவுக்கு பாப்புலராக வந்து வாழ்ந்த ஒரு poet. ஸோ அவரோட ஒர்க்ஸ் எல்லாமே வந்து அரப் பீப்புளுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.